டுடே லஞ்ச் பாக்ஸ் சீரியஸ் கம்மன் டோக்லா. இந்த மாதிரி சாஃப்டான கம்மன் டோக்லா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவை நல்லா ஷிவ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் தயிர் 1/2 கப் வாட்டரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொரிச்சு வச்ச கடலை மாவு கூட உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் மில்க்கை ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஸ்டீமிங்காக இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு டோக்லாக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் ஈனோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டின்னில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பேட்டரில் டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்திங்கன்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்தால் டோக்லா ரெடியான டோக்லாவை ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை மேலே கோட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டோக்லா ரெடி. சாஃப்டான ப்ரோட்டீன் ரிச் ப்ரோபயோட்டிக் ஈஸி அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த மாதிரி